வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா BC547 யூஸ் பண்ணி எப்படி வந்து லைன் டெஸ்டர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஜிட்டல் டெஸ்டர். இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கரண்ட்டுக்கு பக்கத்தில் போச்சு அப்படின்னாவே இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இதில் பஸரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு 3 BC547 டிரான்சிஸ்டர், ஒரு 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அப்புறமேட்டு ஒரு எல்இடி, பேட்ரி மட்டும் இருந்தால் போதும். இதை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கான கனெக்ஷன்ஸை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து சைடில் வந்து சர்க்கியூட் நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து நம்ம ஆண்டனா மாதிரி ஒரு இது கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, வோல்டேஜஸை வந்து இந்த இடத்துல கம்மியான அளவில் ரிசீவ் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்க எமிட்டர் வந்து கரண்ட் ஃப்ளோ இது பண்ணும். அப்போ இந்த பேஸில் வந்து கரண்ட் ஃப்ளோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணும். அப்போ இந்த பேஸில் இது பண்ணும் போது செகண்ட் டிரான்சிஸ்டர் வந்து இதோட எமிட்டர்ல இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகும்போது இதோட ஹை கரண்ட் போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ அதிகமாகி இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகிற மாதிரி வந்து நமக்கு இந்த சர்க்கியூட் வந்து இது இருக்குது. இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, இது வந்து 3 வோல்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆகிற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பஸர் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு டைரக்ட் ஒரு சீரீஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடும்போது நமக்கு வந்து ஒரு பஸர் வச்சு இது பண்ணும்போது அதில் ஹை கரண்ட் நமக்கு பாஸ் ஆகும். நமக்கு பஸர் சவுண்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சர்க்கியூட்டை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இதோட கலெக்டர், பேஸ், எமிட்டர். பேஸ் வந்து இது வந்து தேர்ட் டிரான்சிஸ்டர், இது வந்து ஆண்டனா. இதை வந்து இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த டிரான்சிஸ்டரையும் நம்ம வந்து வளைச்சிக்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த டிரான்சிஸ்டரையும் வளைச்சிட்டு இதை ஜஸ்ட் இப்படி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இதோட கலெக்டரில் வந்து இந்த தேர்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் செகண்ட் டிரான்சிஸ்டரோட கலெக்டரும், இதோட எமிட்டரில் வந்து இதோட பேஸும் கனெக்ட் ஆகணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டரும் இதே மாதிரி. ஓகே, அடுத்த BC54 டிரான்சிஸ்டரும் இதோட கலெக்டர் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ வந்து 3 டிரான்சிஸ்டரும் நம்ம வந்து அதோட கலெக்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நமக்கு எல்இடி வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேங்களா, ஒரு எல்இடி நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் பேட்டரி தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்த எல்இடியோட நெகட்டிவ். ஓகேங்களா, நெகட்டிவ் வந்து இந்த டெர்மினலில் இதோட கலெக்டரில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுவரை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதில் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து பக்கத்தில் சர்க்யூட் தரேன். இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சர்க்யூட்டை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ். இது வந்து நமக்கு ஆண்டனா இந்த இடத்துல தான் இதாகும். இப்போ வந்து எல்இடியோட ஒரு டெர்மினலில் நம்ம வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டரோட ஒரு ரெண்டில் வந்து நெகட்டிவை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இது வந்து நெகட்டிவ். இதை வந்து நான் டிரான்சிஸ்டரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டிரான்சிஸ்டர். ஓகே, டிரான்சிஸ்டரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் சால்ட்ரிங் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்இடி வந்து க்ளோ ஆகிறது. இப்போ வந்து இது ஜஸ்ட் சால்ட்ரிங் ஒயர் தான். இந்த ஒயரில் நான் டச் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகிறது தெரியும். ஆனால் வேறு எங்கேயும் டச் பண்ணால் நமக்கு வந்து லைட் எரியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது இந்த இது மேலே வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு வந்து லைட் எரியலை. இந்த கட்டர் மேலே வச்சுருக்கேன், லைட் எரியலை. நமக்கு இந்த ஒயரில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறனால நமக்கு வந்து இந்த இடத்துல எல்இடி க்ளோ ஆகுது. ஓகேங்களா? அதுவே இப்போ பாருங்கள், என் கையில் வச்சுருக்கேன். இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ரேஞ்சு இல்லை. ஸோ அதனால் வந்து லைட் வந்து க்ளோ ஆகலை. அதுவே இந்த ஒயருக்கு பக்கத்தில் கொண்டு போனாலே நமக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகுது. ஓகே, ஓகே, இது வந்து நமக்கு நார்மல் பேட்டரியில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்ரி. இதில் இருக்க ஏசி சப்ளைஸை இது பண்ணலை. ஓகே, இது வந்து ஒரு லேப்டாப் சார்ஜர். இதில் போகிற பவர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுது. ஓகே, உங்களுக்கு எல்இடி க்ளோ ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து சிம்பிளாக BC547 டிரான்சிஸ்டர் வச்சு எல்இடி டெஸ்டர், லைன் டெஸ்டர் செய்கிறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட சர்க்யூட்டை வந்து நான் உங்களுக்கு சைடில் தரேன். இதை வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.